ஓர் உலோகத்தினால் செய்யப்பட்ட 6 சென்டிமீட்டருடைய ஒரு திண்ம அரைக்கோள உருக்கி அடியின் அரைக்கோளத்தின் ஆரையின் 4 1 ஆகவும் உயரம் 8 சென்டிமீட்டர் ஆகவும் உள்ள 56 திண்ம செவ்வட்ட கூம்புகள் செய்யப்பட்டன. ஒரு உலோகத்தினால் செய்யப்பட்ட 6 ஒரு திண்ம அரைக்கோளம். சரியா? ஒரு அரைவட்ட திண்ம கோளம். அப்ப ஒரு அரைவட்ட ஒரு திண்ம கோளம். ரைட்? இதுல ஆரை வந்து பிள்ளை ஆறாம். இந்த ஆரை வந்து ஆறாம். சரியா? உருக்கி அடியின் அரைக்கோளத்தின் ஆரையின் 4 1 அதாவது காப்பங்கு ஆகவும் உயரம் h ஆகவும் உள்ள 56 திண்ம செவ்வட்ட கூம்பகமா. இந்த மாதிரி ஒரு அரைவட்ட கோளத்துல இருந்து இந்த மாதிரி எழுதுறாங்களாம். 56 கூம்பகங்கள் செய்யறாங்களாம். செய்யப்பட்ட உலோகம் வீணாக இல்லையா? அவங்க உருக்குற நேரம் அந்த மாதிரி 56 கோலங்கள் செய்ய சொல்ல ஒரு சொட்டு கூட என்ன வீணாக இல்லையா? சரியா? போவதில்லை கருதி இக்கோலத்தில் ஆரைக்கும் பூமிக்கும் இடையே உள்ள தொடர்பை R = 7/4 என காட்டுகிறான். எப்படி காட்டுனா அவன் விடைய தந்துட்டான் எங்களுக்கு. தந்துட்டு கேட்கறான், நீ இந்த விடைய எப்படி எடுத்துட்டு வந்தா அதை கேட்கறான். அப்ப R = 7/4 என்று காட்டட்டான். சரியா? அதுக்குள்ள சில கதைகள் சொல்றான். என்னடா இனால் தரப்பட்டுள்ள காட்டுக ஒரு கூம்பின் உயரம் 8 சென்டிமீட்டரின் அரைக்கோளத்தின் கனவளவையும் காண்கண்டு கேட்கறான். பையன் பெருமானம் 22 என்பதுல அவன் தெரியும். இதுதானே அது கீழே ஒரு மடக்கு கேள்வி இருக்கு. இன்ட்ரெஸ்டான ஒரு கேள்வி. கூம்பின் உயரம் 8 பிறகு தந்திருக்கான். சரியா பிள்ளைகளா? இப்ப இதை எப்படி செய்யறேன்னு பார்ப்போம். என்ன காணும்? ஆரைய காணும். ஏன்னா அவன் நமக்கு நல்ல ஒரு விஷயத்தை தந்திருக்கான் தம்பி. 6 சமன் விட இருக்குதுதான். அப்ப இதுல ஆரைய காண்ற மாதிரி தான் சமன்பாடு செட் பண்ணணும். அதாவது இந்த அரைக்கோளம் சமன் இந்த கூம்பின் கனவளவு. இந்த அரைக்கோளத்தின் கனவளவு சமன் கூம்பின் கனவளவு. போடுமா? ரைட். இதான் பாருங்க அரைக்கோளம். பேப்பருக்கு முன்னுக்கு சமன்பாடு தந்திருக்காங்க. விளங்குதா? அரைக்கோளத்தின் கனவளவு சமன் என்ன? கூம்பின் கனவளவு. எத்தனை கூம்பு? 56. ரைட். பாருங்க அதை தர 4/3 πr கணம். ஹரி ஆல்ரெடி பேப்பருக்கு முன்னுக்கு தந்திருக்கான். பாடமாக ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும். பாடமாக இல்ல ஆனா பாடமாக்கி போறது ஒரு நல்ல கூம்பின் கனவளவு தந்திருக்கான். சரியா? ரைட். 1/3 πr வர்க்கம் இந்த h தர எத்தனை கூம்பு தீராங்களா? 56. ரைட். இந்த குரூப் அந்த கூட வருமா இல்லையா? வரவிடா. ஆகவே நினைக்க வெட்ட போகாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்ய பாருங்க. பை 2 பொதுவா இருக்கு. பிறகு இட்டுட்டு என்ன செய்ய வெட்டுங்க. அப்ப 1/2 தர 4/3 தர பை தர 6 எத்தனை? நான் 6 கணக்கா 6 தர எழுதுறேன். சரியா? 6 தர 6 எழுதி 7 1/3 தர பை தர இது 6 வந்து என்னையா காப்பா இல்லையா? ரைட். தானே? சோ 6 காப்பா. அப்ப 6/4 தர 6/4 தர என்னமா h தர 56. இப்பதான் நம்ம என்ன செய்யறோம்? வெட்டப்போம். சரியா? ரைட். உங்களுக்கு தெரியும் சமன்ல உள்ளது மேல உள்ளது அப்படியே வெட்டலும் கீழே உள்ளது வெட்டுப்படும். அப்ப உங்களுக்கு 2 வெட்டல் என்ன தம்பி? இந்த 2 வெட்டினா 2 முறை. இந்த பையன் என்ன செய்யலாம்? பைய வெட்டிக்கலாம். இந்த 6 இங்க 2 இருக்கு 6 இருக்கு. அப்ப ஒரு 2 வெட்டல் மேலதான் வெட்டலாம். வேற இந்த 4 வெட்டல் நினைக்கிறேன். 4 56 1 14 முறை. 14 முறை வந்தாலும் இந்த 2 இங்க வெட்டாலும் 7 முறை. இந்த முனையும் வெட்டலாம். அப்ப எனக்கு ஒரு 6 மிஞ்சுது. இந்த 7 h மிஞ்சுது. இந்த கீழே 4 மிஞ்சுது. வந்துதா இல்லையா? விட தம்பி இருக்கு மார்க்ஸ் வந்து அந்த தரப்புற 10 மார்க்ஸ் 60 மார்க்ஸ் இருக்கு. இந்த கேள்வியை இதோட முடிக்கிறானா? இல்ல. எச்சோட பெருமானத்தை தந்து மறுபடி கனவுல ரிவர்ஸ்ல கேட்கலாம் விட. சரியா? எழுதாம கொஞ்சம் பாருங்க. சோ உங்களுக்கு வந்துட்டு இது வந்து விட R = 7 தர ஹெச்சுக்கு வந்து 8 சென்டிமீட்டர் தந்திருக்கான். கீழே 4 போட்டு டெஸ்ட்டுக்கு 6 கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்சதுக்கு பிறகுதானே அவன் வந்து கூம்பின் கனவளவு கேட்கறான். சரி, கூம்பின் கனவளவு கேட்கறான். அரைக்கோளத்தின் கனவளவு கேட்கறான். அப்ப அரைக்கோளத்தின் கனவளவுக்கான R தெரியுமா தெரியாதா? R தெரியும். ஆகவே இதை கண்டுபிடித்தாங்க. வெட்டினா 2 6 எத்தனையா? 14 சென்டிமீட்டர். சோ இதுல கனவளவு இதா போட்டிருக்கிறான். உங்களுக்கு எழுதுறேன். அரை தர 4/3 πr கணம். 1/2 தர 4/3 தர 22/7 தர 6 அதாவது 14 தர எத்தனை வரும்? ரைட். இதை வெட்டினா 2 முறை. இந்த 2ஓட இதை வெட்டினா 7 முறை. இதை வெட்டினா 7. வேற வெட்டது இருக்கா? அந்த 2ஓட எப்படி 14 வெட்டுவீங்க?
அவன் கீழே நினைச்சு வெட்டி விட்டான். அரை தர 4x3 சரிதாங்க பாருங்க. இந்த ரெண்டு முறை இதுக்குள்ள இது ரெண்டு முறை அவ்வளவுதான் வெட்டலாம், வேற வெட்டலாம். அப்ப இது அவ்வளவு பெருக்கமா எங்க பாருங்க. 4 4 தர 22 88 88 தர 14 தர 14 196 இந்த 3 இருக்கா இல்லையா? 3 இருக்கு. அப்ப நாம இப்ப பிரிச்சு பார்ப்போம். பக்கத்துல வரணும் 196 அப்ப கணவர் எத்தனை 1748 சென்டிமீட்டர் கணம். பார்க்க வேண்டிய விஷயம் இல்ல. இந்த அரைக்கோளத்தை இந்த கனவளவோட சரியான மாதிரி என்ன செய்யணும், சமப்படுத்திங்கிறத தான் அவன் முதலாவது விஷயம். இதுல பிளவிட்டா இந்த எல்லாம் என்ன நடக்கும், பிழைச்சிடும். ஆகவே ஜஸ்ட் இந்த கேள்வியை எடுக்கிறதுக்கு முன்னுக்கு நல்லா நோட் பண்ணிக்க. இந்த கேள்வியை ஒரு தடவைக்கு 2 தடவை 3 தடவை வாசிக்கிறோம். ஏல பிழைச்சா இதுல எல்லாம் பிழைச்சிடும். ஆனா சரியா வந்தா விட எக்யூரேட்டா சரியா வர விட சரியா. அப்ப இந்த அரைக்கோளத்தை எந்த விதமான வீணாகாம சரியா 56 கோளங்கள் 56 கூம்புகள் செய்யறாங்க நம்ம. அப்ப இதுக்கு இதை சமப்படுத்தணும் தானே பிள்ளை ஏன்னா அப்ப சமப்படுத்தி அந்த வேலையை கொண்டு போகலாம். அவ ஆல்ரெடி இந்த சமன்பாடு தந்துட்டான் சரியா. அப்படியே ஒரு சின்ன லூப் வேலை. இந்த கேள்வி தான் எடுக்க வேண்டிய இக்கட்டான நிலையில இருக்கு சொல்ல. அவன் ஆல்ரெடி இப்படியே தந்துட்டான் தானே. இதுக்கு புறவும் என்ன செஞ்சிருக்கான், கேட்டிருக்கான். என்ன இந்த 6 தாண்டதுக்கு மார்க்ஸ் இருக்குல்ல. அப்ப இதை எடுத்துவா உயரத்துக்கு வேலை 8 போட்டு 6 கண்டுபிடிச்சா இல்லையா, அதுக்கு ஒரு மார்க் இதெல்லாம் வந்து தெரியாம கூம்புற கனவு தெரிஞ்சாரு பேப்பர்ல ஆல்ரெடி தந்துருக்கலாம். 6 இதுல போட்டு கூம்புற கனவு காலையில மேலதான் தானே. அப்போ இதுக்கு மட்டும் மாத்திக்கலாம், அதுக்கெல்லாம் மார்க் வந்து விளைஞ்சுதா எழுதி வைங்க. அப்படி சரி சும்மா சரி எழுதுங்க. அப்படி ஒரு சான்ஸ் ஒண்ணு இருக்கு. ஆனா அது மடக்க கல்வி நம்ம கஷ்டமாக இப்படி போகுது பாருங்க. சரி அவன் கொண்டு வந்தார பாருங்க. பி சமன் ரூட் என்ன முக்கியம் பி சமன் ரூட் 25 தத்தம் 2 6 சைபர் தத்தம் 7 8 2 தத்தம் 4 7 இத மடக்கை அட்டவணையை பயன்படுத்தி பெருமானத்தை காண்க. முதலாவது நம்ம 2 பக்கமும் முதலாவது நம்ம இவங்க எல்லாருக்கும் லோக் டேபிள் போடுமா, லோக் டேபிள் போடும். லோக் டேபிள் போட்டா லோக் பி மத்தது 25 தசம் 2 6 தர 78 2 தசம் 4 7 முழுவதில் லோக் இந்த ஸ்டெப் எழுதுறீங்க. அடுத்தது இதை பிரிச்சு எழுதுறீங்க. எல்லாத்துக்கும் லோக் போட பாருங்க பாருங்க. லோக் 25 தசம் 2 6 அரையாம் அடுக்கு தரையா இருந்தா கூட்டுப்படும். லோக் 7 8 திரிபடு மாதிரி தான் கழிப்படும். லோக் 2 தசம் 4 7 அது கழிஞ்சா ரைட். இப்ப இந்த அப்படியே முன்னுக்கு இல்லையா, முன்னுக்கு வரும். அது லோக் இப்ப நான் இந்த சிறப்பியல்பு தசத்துக்கு முன்னாடி வருது. இது வந்து தசன கூட்டு இது சிறப்பியல்பு. அப்ப இங்க பாருங்க சிறப்பியல்பு கண்டிப்பா ஒரு தானத்துக்கு அடுத்ததா இருக்கும் தசம். அப்ப இந்த தசம் இங்க வச்சுல 1 தசமா போகும் சரியா, 1 தசமா போகும். அதுக்கு முன்னாடி நான் இதை எல்லாத்தையும் எழுதிக்கிறோம். 5 தசம் 2 6 லோக் 5 தசம் 7 8 சாயா லோக் 2 தசம் 4 7 பாருங்க. அரை தர தசம் வருமா 1 தசத்துல வர போகுது. சைவர் இல்ல இங்கிட்டு போகும் பார் 1 சரியா. சாய தெரியாதா இருக்கு சைவர் தசத்துல காண போறோம். நம்ம லோக் டேபிள் இருக்க போறோம். இப்ப கண்டிப்பா ஒருத்தர் கையில லோக் டேபிள் இருக்கு ரைட். இப்ப இந்த லோக் டேபிள்ல பாருங்க. இந்த லோக் டேபிள்ல 25 தடவை நினைக்க 25 2 6 சரியா 42 நிலவாரா 25 2 இருக்கு 40 14 இருக்கு 40 14 இருக்கு 6 6 பார்க்கணும் 6 அப்படியே எங்க இருக்கு 10 இருக்கு 40 24 ரைட் 40 24 சரிதானே. பாருங்க 2 லட்சம் தான் இருக்கு 78 சைபர் பார்த்தா சரி 89 21 78 சைபர் 89 21 தத்தம் 89 21 இதா பாருங்க இங்க 24 7 பார்த்தா சரி 39 27 7 எத்தனை வருது 39 27 39 பாத்துட்டோமா. அப்படி மறுபடியும் இதுக்கு சொல்ல தவறு ஒண்ணு கணக்காது 14 கிலோ 7 முறை 5 கணக்காது 7 கிலோ 2 ஒரு முறை 4 கிலோ 2 முறை பிளஸ் இங்க செட் அப்படியே வரும் ரைட். இப்ப நாங்க கழிக்க போறோம். இதுல இருந்து இதை போறோம் அது கூட்ட போறோம். எப்படி கூட்ட பாரு 5 தசம் 7 1 2 பா 1 89 21 கூட்டு பண்ணுங்க சரி. அப்ப கூட்டு பாரு 3 3 9 15 15 5 கூட 1 நிமிஷம் அந்த 1 பா 1 இருக்கு அது என்ன செய்யும்
சரிப்பட்டு ஒண்ணு ஒண்ணு மிச்சம் அந்த ஒண்ணு இதோட கூட்டம் ஆனா இங்க இருக்கு தயா இருக்கு அப்ப அது மட்டும் இல்லையா அப்புறம் என்ன வரும் சைவர் சோ இதுல என்னது சைவர் 5 9 33 தயா சைவர் 3 9 2 7 இதுல நீங்க கஷ்டமா இல்லையா ரைட் கழிக்கணும் தசத்துக்கு நேரா தச சைடு வச்சு 9 2 7 கழிப்போம் கழிப்படாது 13 ல இருக்கணும் 6 ரைட் 6 அப்புறம் 2 0 0 2 தசம் சைவர் அதாவது இப்ப நான் அழிக்கலாம் 2 சைவர் சைவர் 6 தசம் 1 சைவர் யாருக்கலாம் பாரு எவ்வளவு சரியா வருது பாரு லோக் இதுல எல்லாம் லோக் பி வரும் அப்படியே லோக் பி லோக் பி லோக் பி இப்ப இந்த பி ல இருந்து லோக் அங்க போச்சுல பி சமன் என்டி லோக் வரும் என்டி லோக் நீங்க சைவர் 2 சைவர் சைவர் 6 பார்க்கணும் அதாவது மடக்கட்டவணிக்குல இத தேடணும் சரியா ரைட் மடக்கட்டவணிக்குல தேட சொல்ல 2 சைவர் சைவர் பாருங்க ரைட் தான் இருக்கு அதாவது 2 சைவர் 1 4 இருக்கு அதான் கிடைக்காது உங்கட்டுள்ள இருக்கணும் எத்தனை எடுக்கணும் 1 9 8 7 இருக்கு அது வந்து இருக்குது 15 8 நமக்கு எத்தனை வித்தியாசம்